வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சப்வூஃபருக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்டான ஒரு பவர் ஆம்ப் போர்டு வந்து பார்த்தோம்னா எப்படி ஆம்பிளிஃபையர் போர்டு வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலான ஒரு பதிவு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கான வீடியோவில் டைன்டி ஓகேங்களா, இது 12 இன்ச்சு 8 ohms இது ஓகேங்களா, 12 இன்ச்சு 8 ohms. வாட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 120 கிட்டத்தட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்எம்எஸ் வந்துட்டு 120 கிட்டத்தட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இது வந்துட்டு முழுக்க ஒரு ப்ராக்டிக்கலான வீடியோ ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம தியரி பேசிஸில் எந்தெந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு நம்ம ஸ்பீக்கர் வந்துட்டு அதாவது வந்து சப்வூஃபரு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா 120 ஆர்எம்எஸ்னால் 120 வாட்ஸ்க்கான போர்டு வாங்கினா போதும் அப்படிங்கிறது. அது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். பட் அதுக்கு கீழே நிறையா இருக்குது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்வூஃபருக்கு ஆம்பிளிஃபையர் போர்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்வூஃபருடைய ஆர்எம்எஸ் பவர் வேல்யூ பார்க்கணும். அதேமாதிரி ஓம்ஸ் பார்க்கணும். அதுக்கு தேவையான வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு, அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கறதுக்கான வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பார்க்கணும். அந்த ஹீட் ஜெனரேஷன் ஆகிறது எப்படி வெளியே தள்ளும் ஓகேங்களா, அதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதேமாதிரி ரியலாக அவுட்புட்டு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் அவருடைய அவுட்புட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி எஸ்எம்பிஎஸ் போடுறீங்களா டிரான்ஸ்ஃபார்மர் போடுறீங்களான்னு பார்க்கணும். அந்த பேஸ் கண்ட்ரோலு இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் பேஸ் ரிசல்ட் அப்படிங்கிறத எடுக்க முடியும் ஓகேங்களா. நீங்கள் நினச்சிருப்பீங்க வண்டி செட்டுக்கு ஒரு சில போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய போர்டு வந்துட்டு போட்டோம் அப்படின்னா மேட்ச் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு சில போர்டு மட்டும்தான் செட் ஆகாமல் இருக்கும். அப்போது நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா மேட்ச் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போடும்போது இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா. ஒயர் முதற்கொண்டும் ஒயர் முதற்கொண்டும் 1.5 இல்லைனா 1² mm போடணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமும் எல்லாமே வந்துட்டு சரிசமமாக அமைஞ்சினா மட்டும்தான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்கு பேஸ் ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்எம்எஸ் பவர்னால் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் சப்வூஃபரு 12 இன்ச்சு ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது டைன்டி 12 இன்ச்சு சில்வர் கோனு 8 ohms ஓகேங்களா. இதனுடைய ஆர்எம்எஸ் பவர் வந்து பார்த்தோம்னா 120 வரும்னு நினைக்கிறேன். 120 to 150 ஆர்எம்எஸ் பவர் வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். இந்த சப்வூஃபருக்கான ஒரு மேட்சிங் வந்து பார்த்தோம்னா நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது வந்துட்டு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆர்எம்எஸ் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சப்வூஃபர் கண்டினியூஸாக சேஃபாக ஹேண்டில் பண்ணுற பவர் தான் வந்து ஒரு உண்மையான பவர் ஓகேங்களா. பீக் பவர் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான ஒரு மார்க்கெட்டிங் நம்பர் தான் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா. இப்போ 5 வாட்டு 1000 PMP1 இருக்கும், இல்லை 2000 வாட்ஸ் மியூசிக் பவர்னு இருக்கும். ஸோ அதெல்லாமே மார்க்கெட்டிங், அதாவது வந்து மோஸ்ட்லி மார்க்கெட்டிங்காக மட்டும்தான் அந்த வாட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது 120 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பேஸ் பண்ணி வச்சிருக்க ஆம்பிளிஃபையர் போர்டு தான் வந்து பார்த்தா நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து ஓம்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். உங்கள் சப்வூஃபரில் 8 ohms, இப்போ நான் வச்சுருக்கிறது 8 ohms. 8 ohmsக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஓம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆம்பிளிஃபையருடைய கரண்ட் வந்துட்டு டிமாண்டு குறையும் ஓகேங்களா. அப்போது ஹீட்டும் குறையும், சவுண்டு கிளியராக வந்து பார்த்தோம்னா வரும் ஓகேங்களா. அந்த பேஸ் ரிசல்ட்டுங்கிறது டெப்த்தாக நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி சேம் வோல்டேஜ் இருந்தாலுமே 8 ohms சப்வூஃபருக்கு லெஸ் பவர் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும். 4 ohmsக்கு அதிக பவர் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும். 8 ohmsக்கு கம்மியான பவர் இருந்தாலே போதும், அதனோட ஹேண்டில் பண்ணுற தன்மை வந்து பார்த்தோம்னா பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் பிராண்டட், அதாவது வந்து JBLாக இருக்கட்டும், பைனியராக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், எல்லாமே 4 ohmஸில் தருவாங்க ஓகேங்களா. டைன்டி இந்த மாதிரி ஒரு சில நிதின் சோனிக்கு இந்த மாதிரி ஒரு சில பிராண்டில் மட்டும் 8 ohms இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வச்சுருக்கிறதுல 8 ohms ஓகேங்களா. டைன்டியே 8 ohms இருக்குது. மற்ற பிராண்டு எப்படின்னு எனக்கு தெரில. நான் வச்சுருக்க இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர் ஆம்ப் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது இது வந்துட்டு 2TR ஓகேங்களா. UD 2TR. இது மேசி ஆடியோஸுடைய 4 டிரான்ஸ்டர் ஓகேங்களா. 5200 1943 காம்போ போட்டது, பிரிட்ஜ் பண்ணது ஓகேங்களா. இது வந்துட்டு STK 4191 1 மோனோ 1 ஸ்டீரியோ ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க போர்டு அப்படின்னா பவர் ஆம்ப், இது ப்ரீ ஆம்ப்பு. இது வந்துட்டு KMSனுடைய 2-in-1 சப்பு ப்ரீ. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாட் PCBயில் தனியாக போட்டது. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழசு ஓகேங்களா, பழைய போர்டிலேருந்து எடுத்தது ஓகேங்களா. இது கெயின்ரு. அதே மாதிரி இது வந்துட்டு 2TR வந்து பார்த்தோம்னா பின்னாடி ட்ராக் உடஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் ஒயரிங் அடித்து நான் அப்படியே டெஸ்டிங் போட்டு அப்படியே கழட்டி வச்சுருவேன்.
இப்போது நான் வச்சுருக்க சப்பு ஓகேங்களா 12 இன்ச்சுக்கு 8 ஓம்ஸுக்கு 120 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் இருக்கிற சப்வூஃபருக்கு ப்ராக்டிக்கலாக மேட்ச் பண்ணது எது அப்படின்னா நம்பர் 1 அதாவது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா 2-in-1 சப்பு இதுலேயே பெரிய போர்டு இருக்கும் அந்த போர்டு. அதே மாதிரி கேஎம்எஸ்னுடைய 4 IRF ஓகேங்களா, பேரலல் மோனோ, பிரிட்ஜ் மோனோ கிடையாது, பேரலல் மோனோ. இந்த சப்பு போட்டு IRF உடைய 4 IRF 250 போட்டது பேரலல் மோனோவில் வந்து பார்த்தோம்னா ஒரு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா. அதை நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். கேஎம்எஸ்னுடைய இந்த சப்பு 2-in-1 அதுக்கும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி அடுத்து வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு டாட் பிசிபியில் போட்டது ஓகேங்களா. இந்த சர்க்கியூட்டு பழைய போர்டுலேருந்து கழட்டினது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் 4191க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆகும் ஓகேங்களா. இது என்கிட்ட கைவசம் இருக்கனால நான் சொல்கிறேன் இது மேட்ச் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த டிஎஸ்பி வசந்த் டிஎஸ்பி கிட்டு இந்த சப்பு ஓகேங்களா, இந்த சப்பு பவர் ப்ரீஆம்ப் போட்டுட்டு இந்த UD 2TR போட்டாலும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி உதயா இருக்குது இல்லைங்களா, உதயாவில் சப்பு இருக்கும் ஓகே. அந்த சப்பு போட்டுட்டு இந்த 2TR மேட்ச் பண்ணோம் அப்படின்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும். பெஸ்ட்டு எதுனா கேஎம்எஸ்னுடைய சப்பு IRF போட்டது 250 போட்டது அதுக்கு ரெண்டுத்துக்குமே மேட்சிங் 12 இன்ச்சு இந்த 90 சப்பு வந்து பார்த்தோம்னா பக்கா ரிசல்ட்டு. அதே மாதிரி இந்த UDயும் இந்த UD 2 டிரான்ஸ்டரும் அந்த உதயா சப்பு வந்து பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகும் ஓகேங்களா. அதை விட்டோம் அப்படின்னா இது தனி, இது விட்டுருங்க. இது வந்து பார்த்தோம்னா கெயினை குறைச்சி கெயினை ஏற்றி பஃபர் போட்டு அதுலேருந்து எடுத்து கொடுத்தது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டுருங்க. பட் இது வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் 12 இன்ச்சு சப்பு 8 ஓம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 8 ஓம்ஸ் 90 வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த பவர் ஆம்ப் போட்டாலும் மேட்ச் ஆகலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேஎம்எஸ்னுடைய IRFும் அதே மாதிரி சப்பு போட்டு மேட்ச் பண்ணுங்கள். நம்பர் 1 ரிசல்ட்டு. அதே மாதிரி அடுத்து ஓகே கைவசம் இருக்குது அப்படின்னா உதயா சப்பு இதுவும் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. மித்தத்தை நீங்கள் எது போட்டாலுமே ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் போட்டாகணும், வேறு வழியே கிடையாது ஓகேங்களா. இதில் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பொதுவாக வந்து பார்த்தோம்னா மேட்ச் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் ஒரு போர்டை ஏற்றியோ ஒரு போர்டை குறையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ரிசல்ட் எதில் தந்திருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மேசி ஆடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த போர்டு போட்டாலுமே சப்வூஃபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உதறல் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கான சப்பு கரெக்டாக மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஆல்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு மேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி STK 4191க்குமே மேட்ச் ஆகலை ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க STK 4191 மோனோ பண்ணிவிட்டு சப்வூஃபருக்கு போட்டோம் 90 இந்த மாதிரி போட்டால் மேட்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு அது பிடிக்கல, ரிசல்ட் வந்துட்டு பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா. எல்லாமே போட்டால் உதறுது, பட் UD KMS போட்டால் மட்டும் மேட்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி இந்த சப்பு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ்பிலேருந்து வரதை ஃபஸ்ட்டு பஃபர் சைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இன்புட் தருவாங்க ஓகேங்களா. அதுலேருந்து அவுட் எடுத்தால் இதில் இன்புட் தருவாங்க, அதுவும் இருக்குது. அதே மாதிரி இதில் கெய்னர் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் 5 சேனல் போர்டு ப்ளஸ் வந்துட்டு 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் மோனோ போட்டுட்டு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது, இல்லை 8 ஆம்பியர் இல்லை 10 ஆம்பியர் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ஆர்எம்எஸ் பவர் என்ன, அதனுடைய ஓம்ஸ் என்ன, அதெல்லாமே பார்த்துட்டு அதனுடைய கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அதனுடைய பவர் ஆம்ப்ளிஃபையருடைய அவுட்புட் வாட்ஸாக இருக்கட்டும், இன்புட் வோல்டேஜாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் ஓகேங்களா, 2 கேன் போடுறது, 4 கேன் போடுறது, 6 கேன் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி போடும்போது தான் நம்ம நினச்ச ரிசல்ட்டு வீட்டுக்கானதை நம்மளால் எடுத்து தர முடியும். நம்ம சும்மா மார்க்கெட்டில் வாங்குகிற போர்டு வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகாது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் வேல்யூ மாற்றி போட்டு நம்ம மேட்ச் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் 2TR அதுக்கு செட் ஆகுது ஓகேங்களா. 2TRங்கிறது அதுக்கு செட் ஆகுது. பட்டு 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் எது போட்டாலுமே இதுக்கு 90க்கு செட் ஆகலை ஓகேங்களா. இதுதான் உண்மை. அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன்.
நான் இது யூஸ் பண்ணேன், நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேசி ஆடியோஸ் போர்டாக இருக்கட்டும், இல்லை 4191 இருக்கட்டும், எந்த போர்டாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு அது செட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ் டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது நிறையா வந்துடுச்சு. அதே மாதிரி ப்ரௌசிங், அதாவது வந்து இன்டர்நெட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4C அப்படிங்கிற ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையர் வாங்கி டெஸ்டிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பார்த்துடலாம் ஒரு கை. அதே மாதிரி கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் இப்போது நிறையா வந்துருச்சுங்க. ஓகேங்களா? இப்போலாம் கிளாஸ் ஏபி அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. கிளாஸ் டியில் பக்காவான ரிசல்ட் எல்லாத்துலேயும் எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வாங்கி டெஸ்டிங் போடலாம். அதே மாதிரி கிளாஸ் ஏபியில் இது எல்லாமே கிளாஸ் ஏபி தான். ஓகேங்களா? என்கிட்ட கிளாஸ் டி இல்லை. அதே மாதிரி கிளாஸ் ஏபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துக்கும்போது 5200 1943 காம்போ. ஓகேங்களா? அடுத்து மாஸ்ஃபெட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா கிளாஸ் டியில் இப்போ நிறையா வந்துருச்சு. ஓகேங்களா? நிறையா வந்துருச்சு அப்படின்னா இப்போ டிபிஏ சீரியஸில் வந்துட்டு 3255 அந்த போர்டு வந்து பார்த்தோம்னா ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நான் வாங்கி டெஸ்டிங் போட்டு நான் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் போடலாமா, எஸ்எம்பிஎஸ் போடலாமா, எது மேட்ச் ஆகும், ஆம்பியராக இருக்கட்டும். ஓகே. அதே மாதிரி வோல்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு ஆம்பியரை கம்மி பண்ணாலும் பிரச்சனை, ஆம்பியர் அதிகப்படுத்திட்டு வோல்டேஜை கம்மி பண்ணாலும் பிரச்சனை. அதுக்கு தகுந்த வோல்டேஜ், அதுக்கு தகுந்த ஆம்பியர் உள்ளே போச்சுன்னா, இன்புட் உள்ளே போச்சுன்னா அப்படின்னா தான் அவுட்புட் ரிசல்ட் நல்லா எடுக்க முடியும். நீங்கள் 24/0/24 5 ஆம்பியர் வச்சுட்டு எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர், ஸ்பெஷல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம தனியாக ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம 24 வோல்ட்டே வச்சுட்டு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. அதே மாதிரி ஒரு செட்டு எனக்கு பார்த்தேன் நான். ஒரு கஸ்டமர் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24024ல் 5 ஆம்பியர் தான் போட்டிருக்காங்க. அந்த அதாவது வந்து அந்த செட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் 5200 எல்லாமே. ஓகேங்களா? 5200 எல்லாமே குமார் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? குமாரன் வந்து போட்டிருந்தாங்க. குமார் 4TR தண்டர் மூணுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம் அப்படின்னா இத்தனைக்கு 2 கேனு ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கும்போது 24ல் 5 ஆம்பியர் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது எப்படி கஸ்டமர் எல்லாருமே டைன்டி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. டைன்டி யூஸ் பண்ணுறாங்க. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பைனியர் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அந்த மாதிரி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது இல்லை, இவங்க அந்த வேறு கான்செப்டில் ரெடி பண்ணிவிட்டு இவங்க வேறு கான்செப்டில் புதுசாக வாங்கி மேட்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. அதில் சுத்தமாக ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வரவே வராது. அது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி எஸ்டிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைனா ஐசி, கொரியா ஐசி வந்து பார்த்தோம்னா சுத்தமாக எங்கள் வீட்டுக்கு எனக்கு ஓகேங்களா, என்னுடைய ரிசல்ட்டுக்கு அது சுத்தமாக வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒத்து போகல. ரிசல்ட்டு சுத்தமாக இல்லை. அதே மாதிரி சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் அதிக கரண்ட் வந்து பார்த்தோம்னா தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதிக கரண்ட் அப்படிங்கும்போது சப்வூஃபர் லோ ஃப்ரீக்வன்சியில் ப்ளே பண்ணும். அப்படிங்கும்போது 20 ஹெர்ட்ஸ்லேருந்தே வந்து பார்த்தோம்னா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீஆம்ப் அதுக்கு மேட்ச் ஆகணும். அந்த சப்வூஃபர் அதுக்கு மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கான்செப்ட்டு. அப்போது பேசிக்காக 80 ஹெர்ட்ஸில் ப்ரீசெட் போட்டு ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரி அப்படிங்கிறது புது பாட்டுக்கு மேட்ச் ஆகுது. பட் பழைய பாட்டுக்கு அது மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, டேம்பிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி. அதில் ப்ராக்டிக்கலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஊஃபரை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கோனுடைய அப்வேர்டு டவுன்வேர்டை ப்ராப்பராக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆம்ப்ளிஃபையர் அதுக்கு செட் ஆகலை அப்படின்னா பேஸ் சுத்தமாக இருக்காது. ஒரு பூமி பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த பேஸ் சுத்தமாக இருக்காது. ஒரு நல்ல ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைட் பேஸு, அந்த பஞ்சி கிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிக் அடிக்கிறது அக்யூரேட்டாக இருக்கும். அந்த இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நான் இந்த போர்டெலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த போர்டு ஏன் வந்துட்டு என்னுடைய 12 இன்ச்சுக்கு எப்படி இதெல்லாம் போட்டால் மட்டும் மேட்ச் ஆகுது, ஏன் இதுக்கு மேலே 491 இல்லை 4 டிரான்சிஸ்டரோ இந்த மாதிரி போடும்போது ஏன் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா?
அதே மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து பார்த்தோம்னா இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ஒயரிங் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு கேட்குறீங்க. ஓகேங்களா? 5.1 நிறைய யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேட்குறது தப்பு சொல்ல கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து முழுசாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி கொஷினை வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதில் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, யூடியூப்பில் எந்த சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிற எந்த சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா சேனல்லையுமே 5.1 எப்படி கிரியேட் பண்ணுறது, 2.1 எப்படி 0 to 100% எப்படி கரெக்டாக வந்துட்டு சால்டராக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன ஒயர் சால்டராக இருக்கட்டும், ஒரு மெட்டல் ஒயர் பற்ற வைக்கிறதா இருக்கட்டும், மித்தபடி எல்லாமே ஓகேங்களா, ஒரு ஸ்பீக்கர் லைன் அடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் லைன் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே டீட்டெயிலாக எல்லாமே A to Z எல்லாருமே வீடியோ போட்டுட்டாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மெனக்கெட்டு நீங்கள் பார்க்கணும். மெனக்கெட்டு பார்த்து முடிச்ச வாட்டி நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே, அந்த பிரச்சனைக்கான தீர்வுமே யூடியூப்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு தேடுங்க. ஓகே, தேடி முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் நிறைய பேர்த்துட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், டவுட்டு இந்த மாதிரி கேட்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பட்சத்தில் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா, ஆம்ப் செட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்தோம்னா ரெடி பண்ணிக்கோங்க. டெஸ்ட் லேம்ப் இல்லை அப்படின்னா, ஆம்பில் நீங்கள் கை வச்சோ, அதாவது வந்து ஆம்பில் செட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சால்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு டெஸ்ட் லேம்ப் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி ரெடி பண்ணாமல் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சால்டர் அடித்து எடுக்கும்போது ஃப்ளக்ஸுக்கான எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் பட்டுருந்துச்சி அப்படின்னா, சால்டர் ஒயரு இந்த மாதிரி லெட்டுக்கான எங்கேயாவது லைட்டாக எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அது ஃபால்ட் ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் புதுசாக கற்றுக்கிறனால அது உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நீங்கள் கற்றுக்கணும், ஓகே, முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்கிற எல்லா சேனலும், ஓகேங்களா, ஒரு சேனல் விடாமல் எல்லா சேனலையும் பாருங்கள். ஒரு செகண்டு கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் முறையாக வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும் ஆம்ப்ளிஃபையரை. ஸோ அதனால் பயப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம். நிதானமாக டீட்டெயிலாக, அதாவது வந்து நான் வீடியோவில் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் சொல்கிறத மட்டும் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரிசல்ட் வராது. ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவாக நீங்களும் யோசித்து பண்ணும்போது தான் எடுக்க முடியும். அதே மாதிரி இன்டர்நெட்டு, அதாவது வந்து இப்போ நான் ஒரு கன்டென்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் கன்டென்ட் ஒரு 4 மாதமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? 4 மாதத்தில் 187 வீடியோக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 170க்குள்ளே 170க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இத்தனை வீடியோவுமே நான் ஒவ்வொரு நாளுமே ப்ராக்டிக்கலாக ஒவ்வொன்றும் செஞ்சு பார்த்து வீடியோ ஒவ்வொன்றும் போட்டிருப்பேன். அதே மாதிரி தியரட்டிக்கலாக, ஓகே, ஐசி டேட்டா ஷீட்டு படி எடுத்து வீடியோ போட்டதும் தனி. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே 1 பை 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ப்ரௌசிங், ஓகேங்களா, 24 மணி நேரமும் ப்ரௌசிங்லேயே இருப்பேன். ஓகேங்களா? ஒரு டேட்டா ஷீட் எப்படி, இந்த சர்க்யூட் எப்படி இப்படி வந்துச்சு, இந்த சர்க்யூட் எப்படி இப்படி வந்துச்சு, இந்த ஒயரிங் லைன் ஏன் இப்படி அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயமே வந்து பார்த்தோம்னா நான் நோட் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த ஒரு கன்டென்ட் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ மெனக்கடுறேன் அப்படிங்கிறது அது வந்து பார்த்தோம்னா எனக்கு தான் தெரியும். காலையிலேருந்து லேப்டாப் எடுத்தேன் அப்படின்னா, ஈவினிங் வரைக்கும் அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்பேன். ஓகேங்களா? எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அதில் முழுசாக இறங்கணும். ஓகேங்களா? அதை நம்ம கற்றுக்கிறோமோ இல்லையோங்கிறது அது அடுத்த பட்சம். ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆராய ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியுமே தவிர, நீங்கள் சும்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஃபோன் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நடைமுறைக்கு ப்ராக்டிக்கலாக நம்மளால் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி நானும் நிறைய பேர்த்துட்ட கேட்டிருக்கேன். பட்டு கேட்குறது ஓகே. கேட்டுட்டு வந்து நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அந்த பிரச்சனை வராது. பட் ஆனால் வேறு பிரச்சனை வரும். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு செட்டு பண்ணேன். அந்த செட்டில் வந்து பார்த்தோம்னா, எல்லா சேனலுமே வந்துட்டு, அதாவது வந்து கிரவுண்டு அடித்த சேனல் அப்படிங்கும்போது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டாக இருக்கட்டும், இல்லை சென்டராக இருக்கட்டும்,
சப்வூஃபராக இருக்கட்டும். இது எந்த சேனலுமே வால்யூமே கிடையாது. லெஃப்ட் ரைட் மட்டும் வால்யூம் இருக்குது. ஓகே. அதே மாதிரி FT03ல லிங்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஆடியோ எடுக்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அதெல்லாமே நீங்கள் உட்காந்து வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் மக்களே. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தனுஸ்ரீ ஆடியோஸ்.